பேசாமல் ரெண்டு நெஞ்சும் பேசுதே, கண் பார்வை மெல்ல தூண்டில் வீசுதே. பேசுதே பேசுதே நெஞ்சுமே பேசுதே. அது ஸ்டெப்ஸ்ல இறங்கி வரும்போது வலிக்கு விழுந்துட்டா அர்ஜுன். வலிக்கு விழுந்துட்டியா? என்னன்னு இது? இதுக்கு வேண்டி படிச்சு சொன்ன பொறுமையா இரு, நானும் வரேன்னு சொல்ல கேட்காம நான் பொறுமையா போறேன்னு இப்போ வலிக்கு விழுந்துட்டேன்னு சொல்றேன். என்னடி பண்ணது? ஏதாச்சும் பண்ணதாடி? சொல்லு வைஷு ப்ளீஸ் டி. இல்ல அர்ஜுன், அது தலைதான் சுத்தது அர்ஜுன். மயக்க வர மாதிரி இருக்கு அர்ஜுன். என்ன தலை சுத்துதா? அம்மா பாட்டி சீக்கிரம் வாங்க. அர்ஜுன் என்னாச்சுடா? எதுக்கு இப்படி கூப்பிட்டா? வைஷு எதுக்கு இப்படி உட்காந்துருக்கா? வைஷுமா என்னாச்சுடா? அதானே வைஷு என்னாச்சுடா? அத்தை கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி யாரோ அம்மானு கத்துற மாதிரி இருந்துச்சுல. அம்மா பாட்டி வைஷு பாடியில இறங்கி வரும்போது வலிக்கு விழுந்துட்டா. வலிக்கு விழுந்துட்டாளா? வைஷுமா என்னடாச்சு? வைஷுமா அடி எங்கேயாச்சும் பட்டிருக்காடா? என்னடாச்சு? வைஷு நீ அம்மானு கத்துன. வைஷு என்னடாச்சு? அர்ஜுன் வைஷுக்கு என்னாச்சு? வைஷு இப்படி உட்கார்ந்திருக்கா? வைஷு ஸ்டெப்ஸ் இருந்து வலிக்கு கீழே விழுந்துட்டா. என்ன வைஷு என்னடாச்சு? ஏடி தனியா படியில நடந்து வந்தனியா? பார்த்து வர மாட்டியா? வைஷு என்னடி பண்ணுது? ஆமாண்டா வைஷு, என்னடா பண்ணுது? என்ன பண்ணாலும் உடனே சொல்லுடா. பாட்டி வைஷு தலை சுத்துது, மயக்க வர மாதிரி இருக்குன்னு சொன்னா. அத்தை என்னத்த மயக்க வருதுன்னு சொல்றா? ஒருவேளை படியில இருந்து விழுந்து அதிர்ச்சியில மயக்க வர மாதிரி இருக்கும். டேய் அர்ஜுன், நீ வைஷு முதல்ல தூக்கிட்டு வந்து அங்க உட்கார வைடா. இல்ல மீனாட்சி, இல்ல மயக்க வர மாதிரி இருக்குன்னு சொல்றா. ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போலாம். அதான் நல்லது. டேய் அர்ஜுன், முதல்ல வைஷு ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போலாம்டா. ஆமா அர்ஜுன், மயக்க வர மாதிரி இருக்குன்னு சொல்றா. முதல்ல ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போலாம் அர்ஜுன். ஐயோ அம்மா, அர்ஜுன் முடியல அம்மா. என்ன வைஷு என்னடா பண்ணுது? முதல்ல அத சொல்லுடா. ஆமாடா வைஷு என்னடா பண்ணுது? வைஷு என்னடி பண்ணுது? ஏடி இப்படி அலற? என்னடி பண்ணுது? வைஷு ப்ளீஸ் என்னடி பண்ணுது? ஏடி இப்படி அலற? மித்தோ என்னால முடியல, வயிறுல ரொம்ப வலிக்குது அர்ஜுன். முடியல வயிறுல ரொம்ப வலிக்குது அர்ஜுன். தலை ரொம்ப சுத்துது, மயக்கம் வர மாதிரி இருக்கு அர்ஜுன். வயிறுல வலிக்குதா? டேய் அர்ஜுன், முதல்ல உடனே இவளை ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போகணும்டா. டேய் அர்ஜுன், முதல்ல வைஷு தூக்கிட்டு வாடா, ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போலாம். வைஷு என்னடி சொன்ன? ரொம்ப வலிக்குதா? அர்ஜுன் ப்ளீஸ் அர்ஜுன், முதல்ல வைஷு தூக்குங்க அர்ஜுன், ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போலாம். வைஷு ப்ளீஸ் அழாதடி, அழாத அர்ஜுன், தூக்குங்க அர்ஜுன். அம்மா வயிறு ரொம்ப முடியல, தலையும் சுத்துது அர்ஜுன், மயக்கம் வருது. வைஷு என்னடாச்சு? அம்மா தண்ணி போய் எடுத்துட்டு வாங்களே. வைஷு அர்ஜுன் வைஷுக்கு ப்ளீடிங் ஆகுது அர்ஜுன். ஆமா அர்ஜுன், வைஷுக்கு ப்ளீட் ஆகுதுடா. டேய் சீக்கிரம் அவளை தூக்குடா, ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போணும். சீக்கிரம்டா அர்ஜுன். நிஜமா இந்தாடா தண்ணி. முதல்ல வைஷுக்கு மயக்க தெளிதான் பாப்போம்டா. இந்த தண்ணி முதல்ல முகத்துல தெளிடா. வைஷு அர்ஜுன் மயக்க தெளியல அர்ஜுன், ப்ளீட் வேற ஆகுது அர்ஜுன். பயமா இருக்கு அர்ஜுன், முதல்ல நீங்க தூக்குங்க அர்ஜுன், ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போலாம். வைஷு எந்திரடி. டாக்டர்
சொல்லுங்க, என்னாச்சு? டாக்டர், அது அது இவன் வைஷு, அது இவன் வலிக்கு கீழே. வெயிட், பதட்டப்படாம நீங்க சொன்னாதான் என்ன நடந்துச்சுன்னு எங்களுக்கு தெரியும். சோ பதட்டப்படாம சொல்லுங்க. டாக்டர், அது இவ 3 months பிரெக்னெண்டா இருக்கா. திடீர்னு மார்னிங் ஸ்டெப்ஸ்ல இறங்கி வரும்போது வலிக்கு விழுந்துட்டா. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு மயக்க வருதுன்னு சொன்னா. அப்புறம் லைட்டா ப்ளீட் ஆகவும் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அதான் டாக்டர் கூப்பிட்டு வந்தோம். இப்போ வரைக்கும் அவளுக்கு மயக்கம் தெரியவே இல்லை. வாட்? பிரெக்னெண்டா இருக்காங்க, ஸ்டெப்ஸ்ல இருந்து வலிக்கு விழுந்துட்டாங்களா? நர்ஸ் சீக்கிரம் வாங்க, எமர்ஜென்சி நர்ஸ். ஜானு, எனக்கு பயமா இருக்கு ஜானு. வைஷுக்கு எதுவும் ஆகாதுல்ல? அர்ஜுன், பயப்படாதடா, அதெல்லாம் எதுவும் ஆகாதுடா. அர்ஜுன், என்னடா இது? எப்பவும் அவளை நீ தானடா அழைச்சிட்டு வருவ. எனக்கு எதுக்காகடா அவளை தனியா விட்ட? ஸ்டெப்ஸ்ல எதுக்காகடா அவளை தனியா நடக்க விட்டா? ஆமா அர்ஜுன், எப்பவும் அவளை பார்த்து அவளை பத்திரமா தானடா கூப்பிட்டு வருவேன். இன்னைக்கு ஏன்டா அவளை தனியா விட்ட? ஜானு, அவகிட்ட நான் அப்பவே சொன்னேன், கொஞ்சம் வெயிட் பண்ண வைஷு, ஒரு ஃபைல் மட்டும் எடுக்கணும், எடுத்துட்டு வந்துடுறேன்னு. அவதான் அர்ஜுன பொறுமையா போயிட்டு இருக்கேன். நீங்க ஃபைல் எடுத்துட்டு வாங்க, நான் கீழே போய் ஆண்டி பாட்டி மித்து எல்லாரையும் பார்க்கணும். நான் பொறுமையா தான் போவேன்னு சொன்னான். நானும் ஃபைல் எடுத்துட்டு சீக்கிரமா போயிடலாம் தான் நினைச்சேன். ஆனா அதுக்குள்ள இப்படி ஆகிட்ட பாட்டி. எனக்கு பயமா இருக்கு, வைஷுக்கு குழந்தைக்கு ஏதாச்சும் ஆகிடுமோன்னு. ஜானு, அப்படி எதுவும் ஆகாதில்ல? பாட்டி அம்மா 2 பேரும் என்ன பேசுறீங்க? அர்ஜுன் வைஷுவை எப்படிலாம் கவனிச்சு பாருன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். அப்படி இருக்கும்போது இது தெரியாம நடந்த ஒண்ணு. இதுக்காக அர்ஜுன் கிட்ட நீ அவளை தனியா விட்டேன்னு இப்படி கேட்கறதுல எந்த நியாயமும் இல்லை. ஏன்னா அர்ஜுன் நம்ம வைஷுவை ரொம்ப பத்திரமா தான் பார்த்துக்கிட்டாரு. இப்படி நடக்கும்னு யாருக்கும் தெரியாதுல்ல. இதுக்காக அவர்கிட்ட இதையே கேட்குறீங்க. அர்ஜுன், நீங்க பயப்படாதீங்க. அர்ஜுன், நீங்க பயப்படுற மாதிரி வைஷுக்கு எதுவும் ஆகாது, குழந்தைக்கு எதுவும் ஆகாது. 2 பேரும் பத்திரமா தான் இருப்பாங்க. இல்ல மித்ரா, வைஷுவை உள்ள கூப்பிட்டு போய் இவ்வளவு நேரம் ஆகிட்டு. இது வரைக்கும் நர்ஸ் டாக்டர்னு யாருமே வெளியில வரல. அவ எப்படி இருக்கா ஏது இருக்கான்னு எதுவுமே தெரியல. அதான் பயமா இருக்கு. அர்ஜுன், புரியுது அர்ஜுன். ஆனா உள்ள ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்குல்ல, நீங்க பயப்படாதீங்க அர்ஜுன். கண்டிப்பா வைஷுக்கு எதுவும் ஆகாது. ஆமாண்டா அர்ஜுன், வைஷுக்கும் குழந்தைக்கும் கண்டிப்பா எதுவும் ஆகாதுடா. நீ ஃபீல் பண்ணாதடா. மித்துமா, என்னடா இது? போன்ல நீ என்னென்னமோ சொன்ன. வைஷு படியில இருந்து வலிக்கு விழுந்துட்டான்னு சொன்னேன். இப்போ எப்படி இருக்கா? ஆமா வைஷு எங்க? நான் உடனே அவளை பார்க்கணும். மித்துமா, என்னடா இது? அமைதியா இருக்கேன். சமதியம்மா, நீங்களாச்சும் சொல்லுங்க. வைஷுவும் அவ வயித்துல வளர குழந்தையும் நல்லா இருக்காங்களா? 2 பேரும் பத்திரமா இருக்காங்கல்ல? ஐயோ கடவுளே, எல்லாரும் எப்படி அமைதியா இருந்தீங்கன்னா என்ன அர்த்தம்? வைஷு எப்படி இருக்கா? அவ வயித்துல வளர குழந்தை எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. அர்ஜுன் மாப்பிள்ள, நீங்களாச்சும் சொல்லுங்க. வைஷு எப்படி இருக்கா? அவ வயித்துல வளர குழந்தைக்கு அவளுக்கும் ஒன்னும் இல்ல. ஆண்டி, அது உள்ள வைஷுக்கு ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கு. டாக்டர் வெளியில வந்தாதான் தெரியும். டாக்டர் இன்னும் வெளியில வந்து எதுவுமே சொல்லலையா? ஐயோ கடவுளே, எனக்கு ரொம்ப பயமா இருக்கே. அம்மா, என்னம்மா இது? வீட்டுல இத்தனை பேர் இருந்தும் வைஷு வலிக்கு விழுந்திருக்கா. யாருமே அவளை கவனிக்காம இருந்தீங்க. என்னம்மா இது? என்ன இதெல்லாம்? மடி லட்சுமி, உன் மனநிலைமை என்னால புரிஞ்சுக்க முடியுதுமா. கண்டிப்பா வைஷுக்கும் அவ வயித்துல வளர்ற குழந்தைக்கும் எதுவும் ஆகாதுமா, எதுவும் ஆகாது. ஆமா லட்சுமிமா, கண்டிப்பா நம்ம வைஷுக்கும் அவ வயித்துல வளர்ற குழந்தைக்கும் எதுவும் ஆகாது. 2 பேரும் பத்திரமா தான் இருப்பாங்க. ப்ளீஸ் லட்சுமிமா, அழாதீங்க. இல்லடா மித்துமா, அம்மாக்கு ரொம்ப பயமா இருக்குடா. அவ 3 மாசமா இருக்காடா. படியிலேருந்து வலிக்கு விழுந்திருக்கா. இந்த மாதிரி நேரத்துல படியிலேருந்து வலிக்கு விழக்கூடாதுடா. அதனால தாண்டா அம்மாக்கு ரொம்ப பயமா இருக்கு. எனக்கு புரியுது லட்சுமிமா, ஆனா எனக்கு நம்பிக்கை இருக்கு. வயசுக்கும் அவ வயத்துல வளர்ற குழந்தைக்கும் எதுவும் ஆகாதுன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. ப்ளீஸ் லட்சுமிமா, நீங்க ஃபீல் பண்ணாதீங்க. நம்ம வயசுக்கு எதுவும் ஆகாது. டாக்டர், என் வைஷுக்கு ஒன்றும் இல்லை. அவ நல்லா இருக்காளா டாக்டர்? ஆமா டாக்டர், வைஷு எப்படி இருக்கா? அவளுக்கு ஒன்றும் இல்லை. டாக்டர், வைஷுவும் அவ வயித்துல வளர்ற குழந்தைக்கு எதுவும் இல்லை. பாருங்க, உங்க எல்லாரோட மனநிலைமையும் எனக்கு புரியுது.
ஆனால் இதை எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. பட் அஸ் அ டாக்டர் இதை சொல்ல வேண்டியது என்னோட கடமை. ஸோ சொல்லி தான் ஆகணும். ஸோ கொஞ்சம் பொறுமையாக கேளுங்க ப்ளீஸ். என்ன சொல்றீங்க? இங்கே பாருங்க அர்ஜுன், உங்கள் ஒய்ஃப் 3 months ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க. அவங்க ஸ்டெப்ஸ்லேருந்து வலிக்கு விழுந்ததில் அவங்களுக்கு வயிற்றில் நல்லா அடிபட்டிருக்கு. வயிற்றில் அடிபட்டதோடு இல்லாமல் ப்ளீடிங் வேற இப்போ ரொம்ப ஹெவியாக போயிட்டுருக்கு. ஸோ இப்போதைக்கு எங்களால் எதுவும் சொல்ல முடியாது. ஸ்கேன் எடுத்திருக்கோம் அண்ட் பிளட் டெஸ்ட்லாம் எடுத்திருக்கோம். அதோட ரிப்போர்ட்ஸ்லாம் வந்ததுக்கு அப்புறம் தான் எதாக இருந்தாலும் சொல்ல முடியும். டாக்டர், என்ன டாக்டர் இப்படி சொல்றீங்க? அப்போ குழந்தை நல்லா இருக்குல்ல டாக்டர்? இங்க பாருங்க மிஸ்டர் அர்ஜுன், அஸ் அ டாக்டர் உண்மையை சொல்ல வேண்டியது என்னோட கடமை. அதை தான் நான் பண்ணியிருக்கேன். அண்ட் குழந்தைய பற்றி கேட்டிங்கன்னா, குழந்தைக்கு ஹார்ட் பீட் இருக்கா இல்லையான்னு நாங்கள் செக் பண்ணுறதுக்கு தான் ஸ்கேன் எடுத்திருக்கோம். அதோட ரிப்போர்ட்ஸ் இன்னும் வரல. அண்ட் பிளட் டெஸ்ட் எடுத்திருக்கோம் பிகாஸ் ப்ளீடிங் நிறைய ஆகியிருக்குது. ஸோ எல்லா ரிசல்ட்ஸும் வந்ததுக்கு அப்புறம் தான் எதாக இருந்தாலும் சொல்ல முடியும். ஸோ ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் மீ. ஸோ தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. அண்ட் ஸ்கேன் ரிப்போர்ட் அண்ட் பிளட் டெஸ்ட் ரிப்போர்ட்லாம் வர வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் ப்ளீஸ். டாக்டர், வைஷுக்கு மயக்கம் தெரிஞ்சுட்டான். நான் அவளை பார்க்கலாமா? நோ அர்ஜுன், அவங்களுக்கு இன்னும் மயக்கம் தெரியல. இன்னும் அன்கான்ஷியஸாக தான் இருக்காங்களே. ஸோ அவங்களுக்கு மயக்கம் தெரியறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் பிகாஸ் அவங்க ரொம்ப வீக்காக இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு கான்ஷியஸ் வந்தோடனே நர்ஸ் உங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் போய் அவங்கள பாருங்க, சரிங்களா? இன்னும் மயக்கம் தெரியலையா? அர்ஜுன் ரிலாக்ஸ். அவங்க வீக்காக இருக்காங்க, அதனால தான் இன்னும் அன்கான்ஷியஸாக இருக்காங்க. இன்னும் கொஞ்ச நேரத்தில் அவங்களுக்கு கான்ஷியஸ் வந்துடும். வந்ததுக்கப்புறம் நர்ஸே வந்து உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. அப்போ நீங்கள் தாராளமாக உங்கள் ஒய்ஃபை போய் பாருங்கள், சரிங்களா? ஓகே அர்ஜுன், மற்றதை ரிப்போர்ட்ஸ்லாம் வந்ததுக்கப்புறம் பேசிக்கலாம், சரிங்களா? ஓகே டாக்டர், தேங்க்யூ. அம்மா ஜானு, என்ன டாக்டர் வைஷுக்கு என்ன மயக்கமே தெரியலன்னு சொல்றாங்க. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. எனக்கு என் வைஷு இப்பவே பார்க்கணும் போல இருக்கு. அர்ஜுன் கண்ணா, டாக்டர் தான் என்ன கொஞ்ச நேரத்தில் வயசுக்கு மயக்க தெளிஞ்சிரும் சொல்லியிருக்காங்களடா. அப்புறம் என்னடா ப்ளீஸா ஃபீல் பண்ணாதடா. அம்மா அர்ஜுன், டாக்டர் தான் தெளிவாக சொன்னாங்களே வயசு ரொம்ப வீக்காக இருக்கா, அதனால தான் இன்னும் அன்கான்ஷியஸாக இருக்கான்னு. ஆனால் அவங்க இன்னும் கொஞ்ச நேரத்தில் அவளுக்கு கான்ஷியஸ் வந்துடும் சொல்லியிருக்காங்களே. ப்ளீஸ் அர்ஜுன் ஃபீல் பண்ணாதீங்க. வயசு சீக்கிரமாகவே கண்ணை முடிச்சிருவா அர்ஜுன். ப்ளீஸ் நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க. மித்து, என்னாச்சு? எதுக்கு இப்போ அர்ஜென்ட்டாக கால் பண்ணி ஹாஸ்பிட்டல் வர சொன்னேன்? ஏண்டி உடம்பு எதாச்சும் சரியில்லையே என்ன? இல்லையே, மார்னிங் வரைக்கும் நல்லா தானே இருந்தேன். இப்போ திடீர்னு கால் பண்ணி ஹாஸ்பிட்டலுக்கு வர சொல்லியிருக்கேன். என்னடி ஆச்சு? மித்து, என்னாச்சுடி? ஏன் பலர? உனக்கு உடம்புக்கு எதாச்சும் சரியில்லையே என்ன? எனக்கு ஒன்றும் இல்லை, நான் நல்லா தான் இருக்கேன். ஆனா வேற யாருக்குடி? பாட்டிக்கு ஏதாச்சும் உடம்பு சரியில்லையே என்ன? பாட்டி அம்மா வேற யாருக்காச்சும் உடம்பு சரியில்லையே என்ன? இல்லை ஹிட்லர், வயசு காலையில் ஸ்டெப்ஸ்ல இறங்கி வரும்போது படியிலேருந்து வலிக்கு கீழே விழுந்துட்டா. மித்து, என்னடி சொல்ற? வைஷு ஸ்டெப்ஸ்ல இருந்து கீழே வலிக்கு விழுந்துட்டாங்களா? இப்போ எப்படி இருக்காங்க? நல்லா இருக்காங்களே? அவங்களுக்கு ஒன்றும் இல்லையே? தெரியல ஹிட்லர். டாக்டர் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்துதான் வயசுக்கு இன்னும் மயக்கமே தெரியலன்னு சொன்னாங்க. அதோட ஸ்கேன் ரிப்போர்ட், பிளட் டெஸ்ட் ரிப்போர்ட் இது எதுவுமே இன்னும் வரல. வந்ததுக்கு அப்புறம் தான் எதா இருந்தாலும் சொல்ல முடியும்னு சொல்லிட்டாங்க. ஹிட்லர், எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நான் எல்லாரும் முன்னாடியும் அழல. ஆனா என்னன்னு தெரியல ஹிட்லர், எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. வயசுக்கும் அவன் வயித்துல வளர குழந்தைக்கு எதுவும் ஆகாதுல்ல. இது பாப்பா ப்ளீஸ், நீ அழாத. வயசுக்கு எதுவும் ஆகாது, அவங்க வயித்துல வளர குழந்தைக்கு எதுவும் ஆகாது, சரியா? ப்ளீஸ் நீ ஃபீல் பண்ணாத. இல்லை ஹிட்லர், இப்போ வரைக்கும் டாக்டர் எதுவுமே சொல்லலை. அவள் வலிக்கு விழுந்து அவளுக்கு வயிற்றுல நல்லா அடிபட்டிருக்கான். அதோட அவளுக்கு ப்ளீடிங் வேற ஆச்சு. அதான் ஹிட்லர் பயமா இருக்கு. வாட்? ப்ளீடிங் ஆடுச்சா? மித்து, என்ன சொல்ற நீ? ஆமா ஹிட்லர், அவளுக்கு வீட்லயே ப்ளீடாக ஸ்டார்ட் ஆகிட்டு இங்க வந்து ரொம்ப ஹெவியா ப்ளீடிங் ஆகிட்டு இருக்கு. அதோட இப்போ வரைக்கும் கண்ணு முழிக்கவே இல்லை. அதான் ஹிட்லர் பயமா இருக்கு. மித்து ப்ளீஸ் டி அழாதடி. வைஷுக்கு எதுவும் ஆகாது. வைஷுக்கு மட்டும் இல்ல, வைஷு வயித்துல வளர குழந்தைக்கு எதுவும் ஆகாது, சரியா? ப்ளீஸ் டி நீ அழாத. அம்மா எல்லாரும் எங்க இருக்காங்க? அர்ஜுன் எங்க இருக்கான்? எல்லாரும் அங்கதான் ஹிட்லர் இருக்காங்க. ஹிட்லர், இந்த ஹாஸ்பிட்டல்ல ஒரு கோவில் இருக்குல்ல, நான் போய் சாமி கும்பிட்டு வந்துடுறேன். நீங்க வெயிட் பண்ணு, சரியா? நான் போய் என் வயசுக்கும் அவ வயித்துல வளர குழந்தைக்கும் எதுவும் ஆகக்கூடாது. நான் போய் சாமி கும்பிட்டுட்டு வந்துடுறேன், சரியா?
ம் சரிடி, நீ நீ போ, நான் போய் அர்ஜுனை பார்க்குறேன். கடவுளே, என் வயசுக்கும் எங்க குழந்தைக்கு எதுவும் ஆகிடக்கூடாது. நீங்க தான் என் குழந்தையையும் என் வயசையும் பத்திரமா பார்த்துக்கணும். ப்ளீஸ் கடவுளே, ப்ளீஸ். ஸ்கேன் ரிப்போர்ட், டெஸ்ட் ரிப்போர்ட் எல்லாமே நல்லா இருக்கணும். என் வயசுக்கும் பாப்பாவுக்கு எதுவும் ஆகிடக்கூடாது. ப்ளீஸ். அர்ஜுன், ஆதி, அர்ஜுன், என்னடா இது குழந்தை மாதிரி அழுதுட்டு இருக்க? இல்லடா, அது எனக்கு ரொம்ப பயமா இருக்குடா. அவ அவ படியிலேருந்து வலிக்கு விழுந்துட்டாடா. வயிறுலாம் வலிக்குதுன்னு சொன்னான். அப்புறம் மயக்கம் போட்டுட்டா. இதுல ப்ளீடிங் வேற. இப்ப வரைக்கும் டாக்டர் எதுவுமே சொல்லலடா. வயசும் இன்னும் கண்ணு முழிக்கலடா. பயமா இருக்குடா. அது வயசுக்கு குழந்தைக்கு எதுவும் ஆகாதில்ல. அர்ஜுன் ப்ளீஸ்டா, அழாதடா. நீ பயப்படும் அதெல்லாம் எதுவும் இருக்காதுடா. வைஷுன்னு கொஞ்ச நேரத்துல கண்ணு முடிச்சிருவாங்க, சரியா? அதோட வைஷுவும் நல்லா இருப்பாங்க. அவங்க வயத்துல வளர குழந்தையும் நல்லா இருக்கும்டா. 2 பேருக்கும் எதுவும் ஆகாதுடா. ப்ளீஸ்டா அர்ஜுன், ஃபீல் பண்ணாதடா. இல்லடா, அது இப்ப வரைக்கும் வைஷு கண்ணு முடிக்கவே இல்லை. அவளை எனக்கு பார்க்கணும்டா. பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் தாண்டா எனக்கு உயிரே வரும். ஏன்னா என் வயசு வழியில எப்படி துடிச்சு மயக்க போட்டு விழுந்தான்னு என் கண்ணால பார்த்தேன்டா. அவளை உடனே பார்க்கணும்டா. பார்த்தாதான் எனக்கு 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 நிம்மதியாவே இருக்கும். அர்ஜுன் ப்ளீஸ்டா, ஃபீல் பண்ணாதடா. எப்படி வயசு இன்னும் கொஞ்ச நேரத்துல கண்ணு முடிச்சிருவாங்க, சரியா? ப்ளீஸ்டா, ஃபீல் பண்ணாதடா. சரிங்க, அர்ஜுன் யாரு? எஸ், நான் தான். சொல்லுங்க சார். அது உங்க ஒய்ஃப் வைஷ்ணவி கண்ணு முடிச்சிட்டாங்க. டாக்டர் இன்ஃபார்ம் பண்ண சொன்னாங்க. அதான் சார் இன்ஃபார்ம் பண்ண வந்தேன். நீங்க போய் இப்போ உங்க ஒய்ஃபை பார்க்கலாம். என்ன, வைஷு கண்ணு முடிச்சிட்டாளா? அப்போ நான் போய் பார்க்கலாமா? பார்க்கலாம் சார். டாக்டர் தான் இன்ஃபார்ம் பண்ண சொன்னாங்க. டேடி, வைஷு கண்ணு முடிச்சிட்டாளாண்டா. ஃபர்ஸ்ட் நான் அவளை போய் பார்க்கணும்டா. நான் போறேன்டா. அது சரிடா அர்ஜுன், ஃபர்ஸ்ட் நீ போய் வைஷுவை பாரு, போ. அர்ஜுன், சாரி அர்ஜுன், சாரி. நீங்கள் எவ்வளவோ சொன்னீங்க, கொஞ்சம் வெயிட் பண்ண வயசும் நானும் உன் கூட வரேன்னு. ஆனால் நான் தான் கேட்காம வந்து இப்போ என்னென்னமோ ஆகிட்டு. சாரி அர்ஜுன், சாரி. அதெல்லாம் ஒன்றும் இல்லடி. நீ வலிக்கு விழுந்தோன்னு நான் எப்படி துடிச்சு போயிட்டேன்னு தெரியுமாடி? சத்தியமா என்னால ஒண்ணு அந்த நிலைமையில பார்க்கவே முடியலடி. இப்ப நினைச்சா கூட எனக்கு கை காலம் நடுங்குது. வைஷு, உனக்கு ஒண்ணும் இல்ல. நீ நல்லா இருக்கல்லடி? இல்லை அர்ஜுன், இல்லை. உங்கள் பேச்சை நான் கேட்டு இருந்திருக்கணும். கொஞ்சம் பொறுமையாக நான் இருந்திருக்கலாம். ஆனால் அவசரப்பட்டு வந்தல. சாரி அர்ஜுன், சாரி. இப்படி ஆகணும்னு நான் கொஞ்சம் கூட நினைக்கவே இல்லை. வைஷு, ஒன்றும் இல்லை, விடு. உனக்கு பெயின் ஏதாச்சும் இருக்காடி? வயிறு வலிக்குதுன்னு சொல்லல. இப்போ எப்படி இருக்குடி? இப்போ பெயின்லாம் இல்லை அர்ஜுன். ஆனா என்னடி? இல்லை அர்ஜுன், அது எனக்கு பயமா இருக்கு அர்ஜுன். என்ன பயமாவா? எதுக்குடி? எதுக்கு பயமா இருக்கு? இல்லை அர்ஜுன், ஸ்டெப்ஸில் வலிக்க விழுந்துட்டேன். வயிறுலாம் ரொம்ப வலிச்சது. அதோட ப்ளீடிங் வேற ஆகியிருக்கு. இது வரைக்கும் டாக்டர் எதுவுமே சொல்லலை. என்னென்னமோ பேசிக்கிறாங்க அர்ஜுன். எனக்கு பயமா இருக்கு அர்ஜுன். நம்ம பாப்பாவுக்கு ஏதாச்சும் ஆகிடுமோன்னு. வைஷு, என்னடி பேசுற? நீ பயப்படாம இரு வைஷு. கண்டிப்பா நம்ம பாப்பாக்கு எதுவும் ஆகாதடி. ப்ளீஸ் வைஷு, ப்ளீஸ். நீ பயப்படாதடி, ப்ளீஸ். இல்லை அர்ஜுன், எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அர்ஜுன். யார்கிட்ட கேட்டாலும் எதுவும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. அர்ஜுன், உங்ககிட்ட பாப்பாவை பத்தி ஏதாச்சும் சொன்னாங்களா அர்ஜுன்? அர்ஜுன், உங்ககிட்ட தான் கேட்குறேன் அர்ஜுன். டாக்டர் பாப்பா பத்தி ஏதாச்சும் சொன்னாங்களா? பாப்பா பத்திரமா இருக்கல அர்ஜுன். பாப்பாக்கு ஒன்றும் ஆகல.
இல்லடி இல்ல, இப்போ வரைக்கும் டாக்டர்ஸ் எங்ககிட்ட எதுவுமே சொல்லலடி. ஸ்கேன் ரிப்போர்ட் இன்னும் வரல. அதோட பிளட் டெஸ்ட் எடுத்திருக்காங்களாம், அதோட ரிசல்ட்ஸும் இன்னும் வரல. எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் சொல்ல முடியும் அப்படிங்கிற மாதிரி தான் சொன்னாங்கடி. என்ன அர்ஜுன், என்ன அர்ஜுன் சொல்றீங்க? அர்ஜுன், எனக்கு பயமா இருக்கு அர்ஜுன். பாப்பாக்கு ஏதாச்சும் ஆகியிருக்குமோன்னு எனக்கு பயமா இருக்கு அர்ஜுன். வைஷு ப்ளீஸ் டி, அழாதடி. நம்ம பாப்பாவுக்கு எதுவும் ஆகியிருக்காது. எனக்கு எனக்கு நம்பிக்கை இருக்குடி. கண்டிப்பா பாப்பா பத்திரமா தான் இருப்பாங்க. ப்ளீஸ் டி, நீ அழாத வைஷு ப்ளீஸ். அர்ஜுன், உண்மையாவே நம்ம பாப்பாவுக்கு எதுவும் ஆகியிருக்காதுல்ல? நான் தான் அர்ஜுன் ரொம்ப கேர்லெஸ்ஸாக இருந்துட்டேன். எனக்கு ரொம்ப குற்ற உணர்ச்சியாக இருக்கு. நான் இன்னும் கேர்ஃபுல்லாக படியில் இறங்கி வந்திருக்கணும். அர்ஜுன், நம்ம நம்ம பாப்பாவுக்கு எதுவும் ஆகாதில்ல? சொல்லுங்க அர்ஜுன், எதுவும் ஆகாதில்ல? வைஷு ப்ளீஸ் டி, நீ ஃபீல் பண்ணாதடி. நீ ஃபீல் பண்ற மாதிரிலாம் எதுவும் நடக்காது, சரியா? நம்ம பாப்பாவுக்கு எதுவும் ஆகியிருக்காதுடி. நம்ம வைஷு ப்ளீஸ் டி, நீ அழாதடி. உன்னை டாக்டர் ஸ்ட்ரெயின் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்படி இருக்கும்போது நீ நீ எப்படி அழுதா எப்படி வைஷு? ப்ளீஸ் டி, அழாதடி. உனக்கு ஏதாச்சும் ஆகிடுமோன்னு எனக்கு பயமா இருக்குடி. நான் சொல்றேன்ல, நம்ம பாப்பாவுக்கு எதுவும் ஆகாது. பாப்பா பத்திரமா தான் இருப்பாங்க, எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. நீ அழாத வைஷு ப்ளீஸ் டி, ப்ளீஸ். என்னால் முடியல அர்ஜுன், முடியல. ஏன்னா பாப்பாக்கு ஏதாச்சும் ஆகிடுமோன்னு எனக்கு பயமா இருக்கு அர்ஜுன், பயமா இருக்கு. வைஷு ப்ளீஸ் டி, நான் சொல்றேன்ல, நம்ம பாப்பா பத்திரமா இருப்பாங்க, நீ நம்பு. ப்ளீஸ் வைஷு, அழாதடி ப்ளீஸ், அழாத. பாப்பா பத்திரமா தான் இருப்பாங்க. எப்படியும் இன்னும் கொஞ்ச நேரத்தில் ஸ்கேன் ரிப்போர்ட், அப்புறம் பிளட் டெஸ்ட் ரிப்போர்ட் எல்லாமே வந்துடும். வந்ததுக்கப்புறம் என்ன எதுன்னு சொல்லுவாங்க. எனக்கு நம்பிக்கை இருக்கு வைஷு ப்ளீஸ் டி, நீ அழாதடி. ஆனாலும் பயமா இருக்கே அர்ஜுன். ஏன்னா நீங்க பாப்பா மேல உயிரே வச்சிருந்தீங்க. அப்படி இருக்கும்போது உங்களை நான் கஷ்டப்படுத்திட்டேன் அர்ஜுன். நீங்க சொல்றதை நான் கேட்டிருந்திருக்கணும், ஆனா நான் கேட்கல. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி இருந்திருக்கலான்னு இப்போ வரைக்கும் தோணுது. சாரி அர்ஜுன், சாரி. நீங்க ஒரு விஷயத்தையும் எனக்காகவும் பாப்பாக்காகவும் பார்த்து பார்த்து பண்ணுனீங்க. எல்லாம் போயிடுமோன்னு பயமா இருக்கு அர்ஜுன். ஐயோ, அதெல்லாம் ஒன்றும் இல்லடி. ப்ளீஸ் டி, நீ அழாதடி. டாக்டர் ஒன்றும் ஸ்ட்ரெயின் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. நீ இப்படி அழுறது எனக்கு எனக்கு ரொம்ப பயமா இருக்குடி. உனக்கு ஏதாச்சும் ஆகிடுமோன்னு. நான் சொல்றேன்ல, கண்டிப்பா நம்ம பாப்பாவுக்கு எதுவும் ஆகாது. அவங்க பத்திரமா தான் இருப்பாங்க. நீ நீ இதே நினைச்சுக்கிட்டு இருக்காத வைஷு. இதுல உன் தப்பு எதுவும் இல்லை. நீ நீ வேணும்னாடி வலிக்க விழுந்த. இல்லை தெரியாம நடந்தது தானே, ஜஸ்ட் ஆக்சிடென்ட், அவ்வளவுதான். ப்ளீஸ் டி, நீ இதே நினைச்சு கவலைப்படாதடி. அதோட ஒன்றுதான் சொல்லுவேன், நம்ம பாப்பாவுக்கு எதுவும் ஆகாதுங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. அதே நம்பிக்கையோட நீ இரு வைஷு, நம்ம பாப்பாவுக்கு எதுவும் ஆகாது. டாக்டர் நான் சொன்னாங்க ஸ்கேன் ரிப்போர்ட் அப்புறம் பிளட் டெஸ்ட் ரிப்போர்ட் எல்லாம் வந்துருச்சுன்னு. டாக்டர் எல்லாம் ஓகே தானே? வைஷுக்கும் குழந்தைக்கும் எதுவும் இல்லையே? ரெண்டு பேரும் நல்லா இருக்காங்களா டாக்டர்?